ஓம் நம சிவாய. அன்பான தெய்வமகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய பகவானையே போற்றி, ஆதித்ய பகவானையே போற்றி போற்றி. எவர் ஒருவர் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு, சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு குளிச்சு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை எப்பவுமே இருட்டாக இருக்காதுங்க. நான் இதை பல தடவை நான் பிறருக்கு சொல்லியிருப்பேன். கலந்துச்சுடனே குளிச்சு மாங்கோலை போட்டு வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. அம்மா நீ நிச்சயமாக சூரிய பகவான் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ஆண் மக்களுக்கு இன்னும் ரொம்ப விசேஷங்க. ஒரு ஆண்மகனாக இருந்தால் வீட்டில் எழுந்திரிச்சு காலையில் குளிச்சு பகவானை சூரிய பகவானை மனதார போய் பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன். ஓம் சூரிய பகவானே நம்ம, ஓம் ஆதித்ய பகவானே நம்ம, பகவானை 7 குதிரையில் வரக்கூடிய சூரிய பகவானே அம்மையப்பனையே போட்டேன்னு சொல்லி சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையும் சூரிய பகவான் மாதிரி வெளிச்சமாக நம்பாழ்வும் அமையும். மறக்காமல் இதை பண்ணுங்க. அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறதே பெருபாகியம். அதுலேயும் கங்கா ஸ்நானம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி மாங்கோலம் போட்டு விளக்கேற்றி போய் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணியது என்பது சாதாரண விஷயமா? பகவான்கிட்ட கேளுங்க. சூரிய பகவானே, நான் நிறைய உழைக்கிறேன், இந்த உலகத்தில் நான் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறேன், என் வாழ்க்கையும் நீங்கள் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி என் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நியாயமான கோரிக்கை தான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் கடவுள் நமக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்லுது பெரும் தவறுங்க, பெரும் பாவம் கூட. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்க. நம்மளோட முதல் வெற்றி என்ன தெரியுமா? நம்ம அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறதுங்க. பிறகு நாம் குளித்து மாங்கோலம் போட்டு பிறகு அம்பாளுக்கு விளக்கேற்றுவது என்பது அது பெரிய விஷயம். முதல் விநாயகருக்கு விளக்கேற்றி அம்பாளுக்கு விளக்கேற்றி பாருங்களேன், எண்ணற்ற பாகியம். முதல் அர்ச்சனையானது அருகம்புல் கொண்டு வந்து விநாயகர் பெருமானுக்கு 2 வைங்க. அதை அவர் அர்ச்சனையாக பெரும் பாகியமாக ஏற்றுப்பார். ரொம்ப பிடிக்கும் விநாயகர் பெருமானுக்கு இல்லைங்களா? விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு விளக்கேற்றி போய் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக பகவான் நம்மளோட வாழ்க்கையிலே சக்கர செல்வமும் பெற்று வாழன்னு சொல்லி பகவானே வாழ்த்துவார். சூரிய பகவானே போட்டி, ஆதித்ய பகவானே போட்டு. இந்த அழகான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எவ்வளோ எண்ணற்ற மகிழ்ச்சி தெரியுமா? இதை நான் பண்ணுறேங்க. அதிகாலை நான் நேரத்தில் எந்திரிச்சு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு நான் சுவாமி மேலே என்னுடைய பூஜையானது முடிஞ்சு உடனே நான் போய் கும்பிடுவது என்பது சூரிய பகவானேங்க. 2 கையெடுத்து பகவானே சூரிய பகவானே போட்டு, ஆதித்ய பகவானே போட்டு, 7 குதிரையில் வரக்கூடிய அம்மையப்பனே அர்த்தநாரீஸ்வரரே போட்டின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி பாருங்களே, எண்ணற்ற சந்தோஷம் அதில் உங்களுக்கே நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணுங்க. இதெல்லாம் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையும் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் இல்லைங்களா? சூரிய பகவான் மாதிரி எவ்வளோ அழகாக அவர் காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். அதிகாலை நேரத்தில் வந்து அவர் காட்சி கொடுக்குறாரு பாருங்கள், நல்ல வெளிச்சத்துடன் இல்லைங்களா? அவரை நாம் கும்பிடாமல் விடலாமா? இந்த பிறவியில் நாம் அதெல்லாம் மறக்கலாமா? கண்டிப்பாக பண்ணுங்க. உழைப்பு கேட்ட பலன் பகவான் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாங்கங்க. பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கையும் சூரிய பகவான் வெளிச்சம் மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும். பிறகு நாம் செய்வோம். பிறகு நாம் நல்லா வாழ்ந்து பிறக்கும் நாம் நல்லது பண்ணி நம்முடைய நல் மனமானது நல் மன்னதோட நல் எண்ணத்தோட நல் வழியாக இருந்து பிறருக்கும் நாம் உதவி சூரிய பகவான் மாதிரி வெளிச்சமாக இருந்து நாமளும் வாழ்ந்து பிறரும் வாழ வச்சு கடைசியில் நாம் சேருவோம் அற்புதமான இமயமலை நாதரை இல்லைங்களா? ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். பகவானே சூரிய பகவானே போட்டி, ஆதித்ய பகவானே போட்டி போட்டி. 7 குதிரையில் வரக்கூடிய சூரிய பகவானே ஆதித்ய பகவானே, சூரிய பகவானே போட்டி போட்டி, ஆதித்ய பகவானே போட்டி போட்டி, சூரிய பகவானே போட்டி போட்டி. ஓம் நமோ சூரிய பகவானே போற்றி போற்றி. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச 2 பேரும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பக்தி மார்க்கம் எல்லாம் சில பேருமே கற்றுக்கிட்டோமே, எல்லாருக்கும் தெரியுங்க, காலப்போக்கில் மறந்துருக்கலாம். கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை கற்றுக்கிட்டோம். அவங்களோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கும் போது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த தர்மங்கள் ஒன்றே உங்களை காப்பாற்றுங்க இல்லைங்களா? இதில் தேவமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக பகிர்ந்து கொண்டே இருப்பேன். உங்களோட அன்பு தேவமகள் என் விகாஷினி. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகன் குல சாமியே துணை, வெற்றும் நிதான வீரமுனிதான வரைக்கும் பெருமானையே போற்றி போற்றி.